திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இணையலாம், இணையாம போகலாம். திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடலாம், போட்டியிடாம போகலாம். திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகலாம், ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம், ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகலாம், துணை முதலமைச்சர் ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலோட அரசியலை விட்டு விலகலாம், இல்ல கடைசி வரைக்கும் அரசியல்ல போராடலாம். ஆனா அவர் என்ன ஆனாலும் என்ன ஆகலனாலும் திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அந்த லெகசி, அந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த மாஸ், இது எல்லாமே திரு விஜய் அவர்கள் சினிமால சம்பாதிச்சது. சினிமாவில சம்பாதிச்ச அந்த எல்லா விஷயங்களையும் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து உயர்த்தலனாலும் குறைச்சிக்க கூடாது. ஆனா அரசியல்வாதி விஜய் அவர்களோட டே டு டே செயல்பாடுகள் மேல சொன்ன லெகசி, ஃபேஸ் வேல்யூ, மாஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வருது. அவருக்கு ஓட்டு போட நினைக்கிற மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வருது. இதனால முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் 2024 கட்சி தொடங்கினப்ப அவரோட வாக்கு சதவீதம் 100ல இருந்ததுன்னா அந்த 100ல இருந்த வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் வருது. இப்ப அதிகமா குறைய தொடங்கியிருக்கு. இந்த வாக்கு குறைதல திரு விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? அவர் அதிமுக பாஜக கூட்டணியில இணைய போறாரா, இணைய போறது இல்லையா? திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட போறாரா, போட்டியிட போறது இல்லையா? இந்த எல்லா முடிவுகளும் ஒண்ணு சேர்த்தா திரு விஜய் அவரோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனால திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறாரா, கூட்டணியோட போட்டியிட போறாரா, ஒரு தொகுதியில போட்டியிட போறாரா, 2 தொகுதியில போட்டியிட போறாரா? திரு விஜய் அவர்கள் மாசா இருக்க போறாரா, தமாசா ஆக போறாரா? இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம்.